இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக இன்று யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ஈழநாடு, உதயன், வலம்புரி, தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். முதலில் நாங்கள் ஈழநாடு பத்திரிகையுடைய செய்திகளை தான் பார்க்க போன்றோம். கார்த்திகானி அந்த செய்திகளை முதலில் உங்களுக்காக அங்கு இருக்கின்ற பிரதான செய்திகள், முக்கிய செய்திகளை திறப்போகின்றார். அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இபிடிபி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவுடன் யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி. முதல்வரானார் மதிவதனி, பிரதி முதல்வராக தயாளன். தேசிய மக்கள் சக்தி நடுநிலை. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. முதல்வராக அந்த ஆட்சியின் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜாவும் பிரதி முதல்வராக இமானுவேல் தயாளனும் தெரிவாகினர். இந்த செய்தியை விரிவாக பார்க்கையில் யாழ் மாநகர சபையில் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. முதல்வர் பதவிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா, தமிழ் தேசிய பேரவை சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கனகையா ஸ்ரீகிருஷ்ணகுமார் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் எவரும் பரிந்துரைக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து முதல்வர் தெரிவுக்கு வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. இதில் மதிவதனைக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவை ஆதரவளித்தன. கனகையா ஸ்ரீ கிருஷ்ணராசாவிற்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு அளித்தன. வாக்கெடுப்பில் மதிவதனைக்கு ஆதரவாக 19 வாக்குகளும், ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு ஆதரவாக 16 வாக்குகளும் கிடைத்தன. இதனால் மதிவதனி யாழ் மாநகர சபை முதல்வராக தெரிவானார். இதே சமயம் பிரதி முதல்வர் பதவிக்கு தமிழரசு சார்பில் இமானுவேல் தயாளன், தமிழ் தேசிய பேரவை சார்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஈசன் ஆகியோர் போட்டியிட்டனர். அதிலும் 19க்கு 16 என்ற ஆதரவுடன் தமிழரசு கட்சியில் இமானுவேல் தயாளன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி நடுநிலைமை வகித்தது. 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. தமிழரசு கட்சி 13, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12, தேசிய மக்கள் சக்தி 10, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஓர் உறுப்பினரை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றப்பட்டது. ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ரஜ உப்பு என்று சிங்களத்தில் பெயர் சூட்டப்பட்டமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பில் பலரும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தனர். இதை அடுத்து ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆணையரவு உப்பு வடக்கு மாகாணத்தின் முதல் கட்டமாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது என்றும் அறிய வருகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய செய்திகளுக்குள் நல்லூர் பிரதேச சபையில் வீடு மான் கூட்டாக ஆட்சி, இபிடிபி கட்சி வெளிநடப்பு என்ற ஒரு செய்தி. நல்லூர் பிரதேச சபையில் தமிழ் மக்கள் கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதுடன், திருவுளச்சீட்டின் மூலம் சாவகச்சேரி நகர சபை தமிழ் தேசிய பேரவை வசமானது. திருவுளச்சீட்டின் மூலம் சாவகச்சேரி நகர சபையின் ஆட்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றி உள்ளது என்ற செய்தியும், இன ரீதியான மனக்குறைகள் புத்துருவாக்கம் பெறும் நிலை, ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் பல்கலை எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை விரிவாக பார்க்கையில், சிறுபான்மையினரின் உரிமைகள் நீதியானதும் சமத்துவமானதுமான முறையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அன்றேல் மீண்டும் இன ரீதியான மனக்குறைகள் புத்துருவாக்கம் பெறக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்று ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் பல்கலைக்கழக சிறுபான்மையின உரிமைகள் நிலையம் இணைந்து வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு பிளவு மற்றும் வலுவிழப்பு இலங்கையில் சிறுபான்மை அரசியலின் சீர்குலைவு எனும் தலைப்பில் ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் பல்கலைக்கழகம் சிறுபான்மையின உரிமைகள் நிலையம் என்பன ஆய்வறிக்கையை வெளியிட்டன. இதிலேயே மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தேசிய மக்கள் சக்தி பின்தள்ளப்பட்டிருப்பதானது
சமத்துவத்தை முன்னிறுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதிலும் அவர்கள் தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் முக்கிய கரிசனைக்குரிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என்பதையே காண்பிக்கிறது. எனவே தற்போது சிறுபான்மையினரின் உரிமைகள் நீதியானதும் சமத்துவமானதுமான முறையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அன்றேல் மீண்டும் இனரீதியான மனக்குறைகள் புத்துருவாக்கம் பெறக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது. இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக துடிதுடிப்புடன் வெற்றிகரமாகவும் இயங்கிய சிறுபான்மை அரசியலானது பல வருட காலமாக கட்டமைப்பு ரீதியாக வலுப்பெற்று பேரினவாத தேசியவாதம், சிறுபான்மையின கட்சிகள் மத்தியில் செயல்திறன் மிக்க தலைமைத்துவம் இன்மை, அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அல்லது அதிகார பகிர்வு தொடர்பான தெளிவான முன்மொழிவுகள் முன்வைப்பதில் தேசிய கட்சிகளின் தோல்வி போன்ற காரணங்களால் முழுமையாக சீர்குலைந்து போயுள்ளது. இனமோதலின் விளைவாக நாடு முகங்கொடுக்க நேர்ந்த துன்பங்களுக்கு தீர்வை வழங்குவதில் தேசிய கட்சிகள் அடைந்த தோல்வி, குறிப்பாக சிறுபான்மையினருடைய தேசிய கட்சிகள் அடைந்த தோல்வி, சிறுபான்மையின தேர்தல் பிரதிநிதித்துவத்தை தளர்வடைய செய்ததில் பெரும் பங்காற்றி உள்ளது. இனரீதியான சிறுபான்மையின கட்சிகள் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூகங்களின் நலனை முன்னிறுத்தி செயல்படுத்துவதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கிடையேயே பிளவுகளை உண்டாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு உத்திகள் சிங்கள பௌத்த தேசியவாத சக்திகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுபான்மையின அரசியல் பிரதிநிதித்துவம் பிளவடைந்திருப்பதும் கட்சிகள் துண்டாடப்பட்டிருப்பதும் சிறுபான்மையின உரிமைகள் மற்றும் நீதி சார்ந்த விடயங்கள் பேசப்படுவதை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இதே போன்று வெறுமனே சமத்துவம் தொடர்பான வாக்குறுதிகளை விடுத்து உரிமைகள், நீதி மற்றும் சகலரும் உள்வாங்கப்படல் போன்றவற்றை உறுதிப்படுத்தக்கூடியவாறு நம்பத்தகுந்த கடப்பாட்டையே சிறுபான்மையின மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதையே உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் முடிவுகளின் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து சிறுபான்மையின மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய கட்சிகள் அவதானம் செலுத்துவதுடன் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறு இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று காணப்படுகிறது. அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை கூற வருகின்ற விடயம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிளவும் அவர்களுடைய கட்சிகள் துண்டாடப்பட்டிருப்பதும் தான் இதற்குரிய இந்த சிறுபான்மையின மக்களினுடைய இனரீதியான குமுறல்களின் புத்துருவாக்கத்திற்கான அடிப்படை காரணம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்தியாக பாலச்சந்திரன், இசைப்பிரியா உட்பட சரணடைந்தோர் கொலை விசாரிக்குமாறு கோரி மனு. இறுதிப் போரின் போது சரணடைந்த இசைப்பிரியா, பாலச்சந்திரன் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்ய கோரி போலீஸ் மா அதிபருக்கு மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. தனுக ரணஞ்சக ஹகந்தமகே என்ற சட்டத்தரணியே இந்த கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். இந்த கோரிக்கை மனுவில் சரணடைந்தவர்களை கொன்றமை தொடர்பான புகார், குறிப்பாக இசைப்பிரியா, பாலச்சந்திரன், பிரபாகரன் உட்பட சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல், தனுக ரணஞ்சக ஆகிய நான் இந்த மனுவை மதிப்பிற்குரிய உங்கள் பணிமனைக்கு சமர்ப்பிக்கிறேன். இது கடுமையான சர்வதேச மனிதாபிமான சட்டமீறலை குறிக்கிறது. இந்த சம்பவம் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களின் கீழ் அடங்கும் என்பதுடன் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இசைப்பிரியா, பாலச்சந்திரன் தொடர்பான சம்பவங்கள் போர் நேரத்தில் சரணடைந்தவர்களுக்கான மீறல்களை குறிக்கும் முக்கிய எடுத்துக்காட்டுகள். இவர்களின் இறப்புகள் குறித்து விசாரணை செய்யப்படாமல் விடக்கூடாது. இலங்கை போலீஸ் சேவை உண்மை, பொறுப்பு, நியாயத்திற்கு வழிவகுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக தெல்லிப்பள்ளி மருத்துவமனை நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஈரான் அணுதளங்கள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல், உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வு என்ற ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரானின் அணுசக்தி தளங்கள் உட்பட முக்கிய இலக்குகள் மீது இஸ்ரேல் பரந்துபட்ட வான் தாக்குதலை நடாத்தியுள்ளது. இதில் ஈரானின் புரட்சி காவல் படைகளின் உயர் தளபதி, 2ஆம் நிலை தளபதி உட்பட பலர் கொல்லப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இதே நேரம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பல கட்டிடங்கள் இடிந்து விழும், தீப்பற்றி எரியும் காணொலிகளும் பல வெளியாகியுள்ளன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் காங்கேசன் கப்பல் சேவை மேம்படுத்துவதற்கு இந்தியா மீளவும் நிதியுதவி என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் தமிழ் அரசிடமிருந்து விக்னேஸ்வரனை பாதுகாக்க தற்போது யாரும் இல்லை என்ற ஒரு செய்தியும், 6 ஆடுகளை திருடிய சந்தேக நபர் கைது என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் வடமராட்சி கிழக்கில் மீனவர்கள் மோதல் என்ற ஒரு செய்தி,
வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று மீனவர்களிடையே நேற்று மதியம் மோதல் இடம்பெற்றுள்ளது. இதில் மீனவர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். டிராக்டரை பயன்படுத்தி கரைவலை தொழிலில் ஈடுபடுவது குறித்தே இந்த மோதல் வெடித்துள்ளது. செம்பியன் பற்றில் டிராக்டரை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை மீறி சிலர் தொழிலில் ஈடுபட்டனர். அப்போது தங்களை அப்பகுதியில் கடற்தொழிற்சங்க உறுப்பினர்கள் என்று அடையாளம் காட்டியவர்களிடையேயும் இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. நேற்று நண்பகல் வேளை இடம்பெற்ற இந்த மோதலில் மீனவர் ஒருவர் காயமடைந்து மருதங்கேணி பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஹாசா இன அழிப்பை நிறுத்த வலியுறுத்தி நேற்று போராட்டம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அனுராதபுர சிறைச்சாலை அத்தியட்சருக்கு மறியல் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக போதைப் பொருள் கடத்தல்காரி கைது என்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் வவுனியா மன்னார் வீதியில் விபத்து, பெண் உட்பட 3 காயம் என்ற ஒரு செய்தியும், இலங்கையின் அனுபவங்களில் இருந்து பாடம் கற்பதற்கான சிறந்த வாய்ப்பு நாணய நிதிய துணை முகாமை பணிப்பாளர். இலங்கையில் நடைபெற்றிருக்கும் மீட்சிக்கான இலங்கையின் பாதை, படுகடன் மற்றும் ஆளுகை மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி ஹீதா கோபிநாத் இது இலங்கையின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களில் கவனம் செலுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக வயலில் பெண்ணின் சடலம், ஹம்பகாவில் மினுவாங்கொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உன்னாருவ பிரதேசத்தில் உள்ள வயல் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மினுவாங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியுடன் 30,000 தொன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு. நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கடந்த மே மாதம் 22ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 18,163 மெட்ரிக் டன் உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் மொத்த மதிப்பு 1,291 மில்லியன் ரூபாய் ஆகும். உப்பு இறக்குமதிக்காக 571 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், வெகுமதி பெற்று ஆளும் கட்சி பக்கம் சாய்ந்த உறுப்பினர்கள் மனோ எம்பி நடவடிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எலிக்காய்ச்சல் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி, நாட்டில் எலிக்காய்ச்சல் தொற்று அதிகரித்து வருவதாகவும் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் நோயை தடுக்க உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த நோயை பரப்பும் பாக்டீரியா பல்வேறு வழிகளில் மனித உடலுக்குள் நுழைவதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் ஆலோசகர் துசானி தாப்ரே தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், கைதிகளுக்கு பொது மன்னிப்பு ஆவணங்களை சோதனையிட 28 சிஐடி குழுக்கள் களத்தில் என்ற செய்தியும், காணி தொடர்பான வர்த்தமானி நடைமுறையாக்கத்திற்கு தடை கோரி மனு தாக்கல். வடக்கின் 4 மாவட்டங்களில் காணிகளை சுவீகரிப்பு செய்வதற்கு பிரகடனப்படுத்தப்பட்ட வர்த்தகமானி அறிவிப்பு இடைநிறுத்தும்படி செல்லுபடியற்றதாகவும் அறிவிக்குமாறு கூறி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த வழக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தாக்கல் செய்துள்ளார் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், நிபந்தனைக்கு உடன்பட்டு கூட்டணிக்கு வரவில்லை ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணி குறித்து தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வெறிகள் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி வெற்றி குகதாசன் MP தெரிவிப்பு என்ற செய்தி, தேசிய கூடைப்பந்தாட்ட தொடரில் அம்பாறை அணி சாம்பியன் ஆனது என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல், மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம், இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் பதில் தாக்குதல் நடாத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல், ஈரான் ராணுவ அதிகாரி பலி என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும், போராட்டத்தில் வன்முறை 40 போலீசார் படுகாயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, இங்கிலாந்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் திடீரென வன்முறை வெடித்தது, இதனால் 40 போலீசார் படுகாயம் அடைந்தனர் என்ற செய்தியோடு, விமான விபத்தில் 241 பேர் உயிரிழப்பு, ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது என்ற செய்தியுடன் உலகம் முழுவதும் 12 கோடி அகதிகள் என்ற அந்த அகதிகளுடைய தரவுகள் தாங்கியவாறு இந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எல்லையில் ஒலிபரப்பப்படும் எதிர்ப்பு பிரச்சாரம் நிறுத்தம், வடகொரியா தென்கொரியா இணக்கம் என்ற செய்திகள் உலக செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் திலீபன் நினைவிடத்தில் நல்லூர் தவிசாளர் அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தியை பார்க்கலாம். இபிடிபியின் ஆதரவுடன் யாழ் மாநகர சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி. சபை முதல்வராக மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவு. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவுடன் யாழ் மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியது. சபை முதல்வராக மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவானார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் மாநகர சபை 45 உறுப்பினர்களை கொண்ட சபை ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் தான் யாழ் மாநகர சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி. நல்லூர் பிரதேச சபை தமிழ் மக்கள் கூட்டணி வசம், தவிசாளராக பண மயூரன் தெரிவு என்கிற செய்தி. நல்லூர் பிரதேச சபை தமிழ் மக்கள் கூட்டணி வசமான நிலையில் அதன் தவிசாளராக பத்மநாதன் மயூரன் தெரிவாகியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவுக்கான கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெற்றது. அதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் பண மயூரன் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் வேறு யாரும் போட்டியிடாதமையால் மயூரன் தவிசாளராக ஏகமனதாக தெரிவானார். அதேவேளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் தவிசாளர் தெரிவில் சபையில் இருந்து வெளியேறி இருந்தார். தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பு தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் உபதவிசாளராக ஜெயகரன் தெரிவாகி இருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. வடமாட்சி செம்பியன்பற்றில் மீனவர்கள் மீது தாக்குதல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்த்தால், ஆட்சி அமைக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி, எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆட்சி இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்ற ஒத்துழைத்த எமது கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் தெரிவின் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் மாநகர சபையில் அதிக ஆசனங்களை தமிழரசு கட்சியை பெற்றுக் கொண்டது. இதன் அடிப்படையில் மேயர் மற்றும் துணை மேயரை நிறுத்தி வெற்றியையும் பெற்றுள்ளோம். இதற்கு ஒத்துழைத்த எமது கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உள்ளூராட்சி சபைகளில் எந்த தரப்பினர் அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நாங்கள் கூறியிருந்தோம். அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக யாழ் மாநிலத்தில் நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். இந்த கோட்பாட்டுக்கு வேறு சில கட்சிகளும் இணங்கியிருந்தன. எங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலும் அவர்கள் அதனை தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த கோட்பாட்டை அவர்கள் தற்போது மீறியுள்ளனர் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இசைப்பிரியா பாலச்சந்திரன் கொல்லப்பட்டமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள சிங்கள சட்டத்தரணி ஒருவர் போலீஸ் மாதிபருக்கு கடிதம் என்கிற செய்தி. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி தனுக்க ரணஞ்சக ககந்த கமகி என்ற சட்டத்தரணி போலீஸ் மாதிபருக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, சரணடைந்தவர்களை கொன்றது தொடர்பான புகார் சர்வதேச மனிதாயமான சட்ட மீறல், அதாவது இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட தனுக்க ரணஞ்ச ககந்தகமி ஆகிய நான் இந்த மனுவை மதிப்புக்குரிய உங்கள் அலுவலகத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். இது கடுமையான சர்வதேச மனிதாயமான சட்ட மீறலை குறிக்கின்றது. இந்த சம்பவங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களின் கீழ் அடங்கும் என்பதுடன் பக்கசார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் தொடர்பான சம்பவங்கள் போர் நேரத்தில் சரணடைந்தவர்களுக்கான மீறல்களை குறிக்கும் முக்கிய எடுத்துக்காட்டுகள். இவர்களின் இறப்புகள் குறித்து விசாரணை செய்யப்படாமல் விடக்கூடாது. இலங்கை போலீஸ் உண்மை, பொறுப்பு, நியாயத்துக்கு வழிவகுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது.
திருவிழச்சீட்டு ஊடாக சாவச்சேரி நகர சபை முன்னணி வசமானது தவிசாளராகமான ஸ்ரீபிரகாஷ் தெரிவு என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. எதிர்வரும் 17ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது. எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இது கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. IMF நிபந்தனைகளை அமுல்படுத்த வேண்டியுள்ளது. அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும. வடக்கில் முதலிட ஊக்குவிப்பு செய்யுங்கள், மலேசிய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு போன்ற செய்திகள் முன்பக்கத்திலே இன்றைய விளம்பரியிலே காணப்படுகிறது. நாங்கள் உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். ஈழத்து கலைஞர்களின் தீப்பந்தம் திரைப்படம் ராஜா திரையரங்கில் என்கிற செய்தி. ஈழத்தின் உணர்வுகளை சுடரேற்றி உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கும் வண்ணம் தாய கலைஞர்களின் முழுமையான பங்களிப்புடன் உருவாக்கியுள்ள தீப்பந்தம் முழு நீள திரைப்படம், அதாவது நீளமான திரைப்படம், முழு நீள திரைப்படம் இன்று மற்றும் நாளை யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் மாலை 4:30 மணி காட்சிக்கு திரையிடப்பட இருக்கிறது. 0777147248 எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இத்திரைப்படத்துக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்திரைப்படம் புத்திகெட்ட மனிதர்கள், டிக்டாக் டாஸ் போன்ற திரைப்படங்களையும் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குமரிக்கண்ட குமரன் ஆவணப்படத்தையும் உருவாக்கிய பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மற்றொரு புதிய ஆழமான முயற்சியாகும் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஜெர்மன் பிரதிகளுடன் ஜனாதிபதி என்ற சந்திப்பு என்கிற செய்தி. ஏழை மக்கள் இலவச சிகிச்சை பெறும் உரிமையை பாதுகாப்பும் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு முன் போராட்டம். அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மோகன் கருணாரட்னவை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டதாக ஒரு செய்தி. மின்சார கட்டணம் உயர்ந்தாலும் பேக்கரி பொருட்களின் விலை உயராது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பயணம் முடியவில்லை, சர்வதேச நாணய நிதியம். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் அவதானமாக இருக்க கோரிக்கை. முன்னாள் ராணுவ தளபதி காலமானார். இலங்கை ராணுவத்தின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் கெமில்டன் வனசிங்க காலமானார். அவருக்கு வயது 91 போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளை பார்த்தால் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான வலைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் வதிரி பொம்பஸ் அணி சாம்பியன் ஆனது என்கிற ஒரு செய்தி. வலைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி கிண்ணத்தை தனதாக்கியது யாழ் பல்கலைக்கழக அணி. யாழ் வலைப்பந்தாட்ட சங்கத்தினால் மாவட்ட கழகங்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியிலே ஓய்வு பெற்ற மறுநாளே பூரனுக்கு தலைமை பதவி என்கிற செய்தி. சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற அடுத்த நாளில் நியூயார்க் அணியின் புதிய தலைவராக நிக்கோலசன் பூரன் நியமிக்கப்பட்டுள்ளார் എന്നൊരു செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. பெங்களூர் அணி விற்பனைக்கில்லை. இந்திய பிரீமியர் லீக் தொடரில் 18 ஆண்டு காத்திருப்புக்கு பின் ஷமீர் கண்ணத்தை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை விற்கப் போவதாக வெளியான செய்தி அதன் உரிமையாளர் ஆன டியோஜியோ பிஎல்சி நிறுவனம் நிராகரித்துள்ளது என்ற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. உலகிலே விலை உயர்ந்த பொம்மை எது தெரியுமா என்கிற செய்தி. மனிதளவிலான லாபுபு பொம்மை இந்த வாரம் 1.08 மில்லியன் யுவானுக்கு விற்பனையானதாக சீன ஏல நிறுவனம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பிரமந்தனாறு குளத்தின் வாய்க்கால் புறமைப்பு பணி ஆரம்பம். விளையாட்டு மைதானம் திறந்து வைப்பு. வவுனியா ஓமந்தை சர்வதேச தரத்திலான விளையாட்டு கட்ட தொகுதியுடன் கூடிய தடகள விளையாட்டு மைதானம் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாழுக்கு 891 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. யாழ் மாவட்ட செயலர் தெரிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் வீட்டு திட்டங்களுக்காக 891.3 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்க உள்ளதாகவும் அதில் முதற்கட்டமாக 325 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளார் என்று ஒரு செய்தி. சாவத்திரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தச்சந்தோப்பு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருடப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான 6 ஆடுகளில் 5 ஆடுகளை நேற்று வெள்ளிக்கிழமை காலை துண்ணாலையில் வைத்து சாவச்சேரி போலீசார் மீட்டுள்ளனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. சுவாச நோய்கள் அதிகரித்தாலும் COVID-19 கட்டுப்பாட்டில் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர். சுற்றுலாவிகள் வருகை அதிகரிப்பு. நடப்பாண்டின் ஜூன் மாதத்தின் முதல் 10 நாட்களில் 43,962 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 3,740 சுற்றுலா பயணிகளும், பங்களாதேஷிலிருந்து 2,717 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 2,439 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 2,403 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 2,169 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 407 பேர் கைது. துசித ஹெல்லோவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. உலக செய்திகளை பார்த்தால் கனவுகளை சுமந்து சென்றவர்கள் கருகிய உடலாய் மீட்கப்பட்டனர். உலகிய உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து என்கிற செய்தி காணப்படுகின்றது.
இந்தியாவின் அகமதாபாத் நகரிலிருந்து 242 பயணிகளுடன் பிரிட்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது. உலகையே அச்சத்தில் உறைய வைத்த குறித்த விபத்தில் 250க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். குறித்த விபத்தினால் விமான பயணம் பாதுகாப்பான பயணமா எனும் கேள்வி மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இதுவும் முக்கிய செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது விபத்துக்கான காரணம் தொடர்பாக ஒரு செய்தி காணப்படுகிறது. 2 என்ஜின்களும் செயலிழந்தது அல்லது புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவை மோதியது. ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான காரணமாக இது இருக்கலாம் என விமானத்துறை நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வெடித்து சிதறும் நிலையில் சிங்கப்பூர் சரக்கு கப்பல். இந்தியாவின் கேரள கடலில் தீ விபத்தில் சிக்கி வெடித்து சிதறும் நிலையில் உள்ள சிங்கப்பூர் கப்பலை கடலில் மூழ்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியாவின் கடற்படைக்கு சொந்தமான அவசரகால சேவை கப்பலான வாட்டர் லில்லி இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் கூறுகின்றன. கொழும்பிலிருந்து மகாராஷ்டிராவின் மும்பைக்கு வாஹாய் 506 என்ற சரக்கு கப்பல் அண்மையில் பயணித்தது. சிங்கப்பூருக்கு சொந்தமான இந்த கப்பலில் 150க்கும் மேற்பட்ட கொள்கலன்களில் பலவிதமான ரசாயன பொருட்கள் அடங்கியுள்ளன. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி கேரள கடற்பகுதியான கண்ணூர் அழிக்கால் துறைமுகத்திலிருந்து 44 கடற்மைல் தொலைவில் பயணித்த போது இந்த கப்பலில் இருந்த கொள்கலன் ஒன்றில் தீப்பிடித்தது. இதனால் கப்பலின் கேப்டன் உள்ளிட்ட 22 பேரும் கடலில் குதித்தனர். எனினும் அவர்களில் 18 பேர் மீட்கப்பட்டு கர்நாடகாவின் மங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கடலில் மூழ்கி மாயமான 4 பேரை தேடும் பணி தொடர்கிறது. இந்த நிலையில் கப்பல் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இரவு பகலாக இந்திய கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்த்தால் மன்னார் கடற்கரையில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள். யாழில் துருவ முதைப்பந்தாட்ட போட்டி நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு கலையொலி அணியை எதிர்த்து நியூ ஸ்டார் அணியும், பிற்பகல் 4:30 மணிக்கு ஒலிம்பிக் அணியை எதிர்த்து கண்ணகி அணியும் மோத உள்ளதாக ஒரு செய்தி. வீதி விபத்து குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கள் போன்ற செய்தியும், கரைச்சி பிரதேச சபையின் கன்னியமர்வு என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம் மற்றும் யாழ் பொதுனா வைத்தியசாலை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இரத்த தான முகாம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெற்றதாக ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. மின்சார சபையின் மோசடிகளுக்கு மக்கள் பலிக்கடாவா? மின்சார சபையின் உண்மை நிதி விவரங்களை எதிர்வரும் வாரம் ஆவணங்களுடன் வெளிப்படுத்துவேன். உதய கமன்பில சூளுரை. நல்லூர் பிரதேச சபையின் கழிவுகள் இனி காரைக்காலில் கொட்டப்படாது. தவிசாலம் மயூரன் அதிரடி அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தொல்புரம் மேற்கு மணிவாசகர் சனசமுல்லிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டல் நிகழ்வானது இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மணிவாசகர் சனசமுல்லியத்தின் தலைவர் வேணா நிஷாந்த் தலைமையில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. நாட்டிய நாடக தொகுப்பு நூலின் 2ஆம் பாகம் வெளியீட்டு விழா. போதை மாத்திரைகளுடன் பாசையூரில் இளைஞன் கைது போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய பலம்பிரினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் ஏபிடிபி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் கட்சி ஆதரவால் யாழ்ப்பாண மாநகர சபையில் ஆட்சியை பிடித்தது தமிழரசு என்ற அதே செய்திதான் இன்றைய பொதுவாக அனைத்து நாளிதழிலும் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள்ளும் இலங்கையின் சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு பெரும் பாதிப்பு, கட்சிகளுக்கு இடையிலான பிளவே காரணம், ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் பல்கலை சுட்டிக்காட்டு என்று நாங்கள் ஏலவே விரிவாக ஒரு பார்த்த செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வடக்கில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் தூள்கள், கேரளாவில் எரியும் கப்பலில் இருந்து பிரிந்து வெளியேறும் நுண்கூறுகளா, ஆய்வை முன்னெடுக்க நடவடிக்கை என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கோலூன்றி பாய்தலில் ஸ்கந்தா மாணவனுக்கு தேசியத்தில் தங்கம். இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தால் நடாத்தப்பட்ட தேசிய ரீதியிலான கோலூன்றி பாய்தலில் யாழ்ப்பாணம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி மாணவன் டன்ஷன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார்.
20 வயது ஆண்கள் பிரிவில் 4 மீட்டருக்கும் அதிகமான உயரத்திற்கு பாய்ந்தே அவர் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பிட்ட மாணவன் ஸ்கந்தவிரோதயா கல்லூரி மாணவன் டங்ஷன் அவர்களுக்கும் டான் தொலைக்காட்சி சார்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியான ஏனைய செய்திகளுக்குள் தேவுளச்சீட்டின் மூலம் சாவகச்சேரி நகரசபையில் ஆட்சி அமைத்தது பேரவை என்ற செய்தியும், சட்டவிரோத மணல் அகழ்வு கல்லாறு பகுதியில் ராணுவ காவலர் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்தே இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, கோப்பாயில் வாழ்விட்டு குடும்ப தலைவர் சாவு. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் குடும்ப தலைவர் ஒருவர் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. இதில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, யானையில் ஏறி டெலிபோன் கதைச்சு கொண்டு வீணை வாசிச்சதால தான் வீட்டுக்கு வெற்றியாம் என்றவாறு இந்த அவருடைய கருத்து காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாகவும் ஏனைய இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து சந்திக்கலாம்.